கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களை சிநேகிக்கிற தேவன். அவர் நீதிபரராயிருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராயிருக்கிறார். அவர் நீதியின் வழிகளில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். நீதிமான்கள் தேவன் விரும்பும் பாதைகளில் நடக்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று. ஒரு சூரியனை எடுத்தால் மதியம் 12 மணி வரைக்கும் அதன் பிரகாசம் கூடிக்கொண்டே வரும். அதே போன்றுதான் ஒரு நீதிமானுடைய பாதையும் இருக்கும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அது என்னவென்றால், நீதிமானுடைய பாதை வர வர மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆகவே தான் தேவன் தன்னுடைய ஜனங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் வழிகளில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நீதியின் பாதையில் அதிகமான ஆசீர்வாதங்கள், மகிழ்ச்சிகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான்களுடைய பாதை சூரிய பிரகாசம், நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கிறவர்களுடைய துன்பங்களை விடவும் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கிற அவர்களுடைய துன்பங்கள் அதிகமாயிருக்குமாம். ஆனால் என்னவென்றால், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றினின்றும் இந்த நீதிமானை தேவன் விடுவிக்கிறார். ஆனால் நீதிமான் அல்லாதவர்களுக்கு சிறிது துன்பம் வந்தாலும், சில துன்பங்கள் வந்தாலும் அவைகளிலே அவர்கள் நிலை நிற்க முடிவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே பரிசோதித்து நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். தேவனுடைய பாதையில் நடக்கிறதா அல்லது நமக்கு தெரிந்த மனம் போன வழிகளிலே நாம் நடக்கிறதா என்று. நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான், தேவனுடைய சித்தம் செய்யும் பொழுதுதான், நீதியின் பாதைகளில் நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய சமாதானமும் நாளுக்கு நாள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் தாமே அவைகளை சுதந்திரிக்க நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்றும், நீதிமானுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றினின்று நீங்கள் அவனை விடுவிப்பீங்க என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்களும் நீதியின் பாதையிலே நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் சமாதானங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க, விடுதலைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.